ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராகியை வச்சு ஒரு ஹெல்த்தியான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு சாக்லேட் கேக் மாதிரியே இருக்குங்க. டேஸ்ட்டு கூட அப்படியே இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக்கிங் ட்ரேயில் எண்ணெய் தடவி ஒரு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் வெல்லத்தையும் 1/2 கப் தயிரையும் வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே கப்பில் 1/4 கப் எண்ணெயும் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/2 கப்பும் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதே கப்பால் 1 கப் ராகி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. மாவு, எண்ணெய், தயிர் எல்லாம் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், சில்கியாக இந்த மாதிரி ஒரு பேட்டர் கிடைக்கும். இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஏற்கனவே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க. நடுவில் நீங்கள் வெந்திருக்கான்னு கூட எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கேக் நல்லா வெந்துருச்சு. வெளியில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை எப்பயே திருப்பி போட்டு பின்னாடி இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டா சூப்பரான சாஃப்டான ராகி கேக் ரெடி ஆயிடுங்க. நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக வெந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி கேக் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டேஸ்ட்டும் அப்படியே நல்லா சாக்லேட் கேக் மாதிரியே இருக்குங்க. இதை நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பப்படுறீங்களோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.